ஹே ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஷாகுல் பேசுகிறேன். ஷாகுல் ட்ராக் சேனல்லேருந்து. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன், நான் வந்து திருநெல்வேலி தென்காசி அந்த சைடு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து தென்காசி பக்கம் இருக்க அந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் அதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ தென்காசிலே ரொம்ப முக்கியமான ஃபால்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா குற்றாலம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ குற்றாலத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் அங்கே தான் இருக்கும். ஸோ இது பேர் ஓட்டு குற்றாலம்பாங்க. ஸோ இந்த பழைய குற்றாலங்கிறது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு அருவி. இது குற்றாலம்னா வெறும் குற்றாலம் மட்டும் இல்லை, குற்றாலம் சுற்றி ஒரு 5 ஃபால்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம், மெயின் ஃபால்ஸு, சிற்றருவி, 5 ஃபால்ஸு, அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா புலி அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அருவி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 5 அருவி 1 by 1 வந்து போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு எதாவது பே பண்ண வேண்டியதுன்னா அந்த பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, ஃபால்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எந்த டைமில் போனால் நல்லாயிருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்டையர் அப்படி இந்த குற்றாலத்தை சுற்றிலாம் அந்த 5 ஃபால்ஸ் மொத்தமாக அந்த 5 அருவிகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் ஒரு அருவி தான் இப்போ பழைய குற்றாலம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் பழைய குற்றாலத்தோட என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் மட்டும் லைட் இருக்கும். பழைய குற்றாலம் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் இல்லாமல் கொஞ்சம் இருட்டாக ரொம்ப இதாக தான் இருக்கும். நீங்கள் பைக்கில் கார்லலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஸோ டோட்டல் லைட் எதுவுமே இருக்காது. குற்றாலத்தோட மெயின் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் பொதிகை மலைன்றது நிறையா மூலிகை செடிகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு மலை. அதனால் இங்கேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா அந்த மூலிகை தன்மையோடு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கால இலக்கியங்களில் கூட இருக்குது. அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள கண்டிப்பாக குற்றால அருவிலெல்லாம் வந்து குளிக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த மெடிசன் வந்து வேலை செய்யும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. ஸோ அது உண்மைன்னு கூட நம்புகிறேன். போய் நம்ம உள்ள குற்றாலம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலத்துக்குள்ள என்ட்ரன்ஸு. ஸோ பஸ்ஸு, லாரி, வேனு, மினி பஸ்ஸு, ட்ரக்கு, காரு, ஜீப்பு, ஆட்டோ, ஸோ இதுக்கு உண்டான பேமெண்ட் மட்டும் தான். பைக்கு வந்துச்சுன்னா பைக்குக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே போய்க்கலாம். இந்த லிஸ்ட்டு மட்டும் தான் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் பே பண்ணுற கூட பில் அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பழைய குற்றாலம் வந்துட்டோம். பழைய குற்றாலத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரௌடு வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கும். என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் குற்றாலம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய சஜஷன் வந்து எப்போயுமே நைட்டு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா பகலில் வந்து செம்ம க்ரௌட் இருக்கும். ஏன்னா இந்த சைட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட் பார்த்திங்கன்னா ஒரு அருவினா அது இந்த குற்றாலம், அதை சரௌண்டிங் சுற்றி இருக்கிற இந்த ஃபால்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வரதா இருந்தால் முடிஞ்சளவு நைட்டு வாங்க. அதுவும் ஒரு 12 o'clock மேலே அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா செம்மையாக குளிச்சுட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க பழைய குற்றாலமுமே அப்படி தான் இருக்குது. பாருங்கள் ஃபால்ஸில் எப்படி தண்ணி விழுதுன்னு. இடத்துல பார்த்தீங்கன்னா தான் ஃபால்ஸு. க்ரௌடு ரொம்பவே கம்மியாக இருக்குது. வாங்க உள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு பார்க்கலாம். கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாசிம் இருக்கிறான். ஸோ நம்மளுடைய சூப்பர் கேமராமேன் வாசிம் இருக்கான். ஸோ வாசிம் நானும் தான் வந்திருக்கோம். டைம் இப்போ கரெக்டாக 12 o'clock ஆகுது. வாங்க உள்ளே போய்ட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நானும் வாசிமும் குளிக்க போகிறேன். என்னோடய ஃபேவரும் பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் தான் எனக்கு ஃபேவர் எப்போவுமே. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எங்கள் அம்மாவோட நேட்டிவ் வந்து இது தான். ஸோ அதனால் நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா சேனல் ஆரம்பித்து இப்போ தான் வந்து நான் இதை ஒரு விளாகாக பண்ணுறேன். அதனால் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பாட்னா அது பழைய குற்றாலம் தான். இன்றைக்கி குளிச்சுட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்.
செம்ம கூலிங்காக வேறு இருக்குது. பனி வேறு பயங்கரமாக கொட்டுது. ஆள் ஆனால் கம்மியாக இருக்குது. செம்மையாக குளிக்க போகிறோம். குளிக்கலாம். ஓகே, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சிடலாம். இப்போ குளிக்கிறதுல நான் மோஸ்ட்லி நான் மட்டும் தான் குளிக்கிறேன். எல்லாருமே இருக்கவங்க எல்லாம் குளித்து முடிச்சிட்டாங்க. நான் மட்டும் ஒரு ஆள் தான் இங்கே குளிக்க போகிறேன். இனிமேல் நானும் குளிக்கிறேன், அப்புறம் வாக்கிங் குளிக்கிறேன். 2 பேர் தான். செம்ம வேறு லெவலில் ஜில்லாக இருக்குது தண்ணி. போகலாம். ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்கும். இது பார்த்தீங்களா, இது வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே தனியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. பகல் டைமில் வந்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டி கடைகள்லாம் நிறையாவே இருக்கும். நாங்கள் நைட்டில் வந்ததுனால அந்த கடைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு தான் பெஸ்ட்டு. அதில் நாங்கள் குளிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால நைட்டில் வந்துருக்கோம். ஸோ அப்புறம் அடுத்து எங்கே போகிறோன்னா மெயின் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ மெயின் ஃபால்ஸ் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பழைய குத்தாலத்தில் குளிச்சல அந்த பழைய குத்தாலம் ரோடுலேயே அப்படி எண்டில் வந்தீங்கன்னா குத்தாலத்துலேருந்து வெளியே வரும்போது பழைய குத்தாலத்துலேருந்து வெளியே வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் புலி அருவின்ட்டு. அதே உள்ள பழைய குத்தாலத்துக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ரைட் சைடில் இருக்கும் புலி அருவின்னு. ஸோ இந்த அருவி எப்படி இருக்குன்னா பழைய குத்தாலம் மெயின் ஃபால்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மிடில் சுமாராக, அதாவது எப்படின்னா சின்ன பசங்க குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயுமே நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:45, யாருமே இல்லை. நானும் வாசிமும் மட்டும்தான் போகிறோம் உள்ள. ஸோ அங்கே தான் இருக்குது ஃபால்ஸு. செம இருட்டாக இருக்குது. உள்ளே போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ இப்போ அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் சுற்றி போகிறோம், ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. லைட் எதுவுமே இல்லை. நார்மலான டைமில் நாங்கள் வந்திருக்கேன், லைட்லாம் இருக்கும். ஸோ குளிக்கலாம், அந்த இடத்துல தான் இருக்குது ஃபால்ஸு. சரி வாங்க, நம்ம பக்கத்தில் போய்ட்டு இப்போ குளிக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல லைட் எதுவுமே இல்லை, அதனால் கொஞ்சம் சேஃப் இல்லை. அதனால் ஃபால்ஸை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, வாங்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே தான் இருக்குது ஃபால்ஸு. ஸோ குளிக்கிறதுக்கான அந்த சேஃப்டி அந்த கார்டெலாம் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துல விழுது தண்ணி. ஸோ ரொம்ப லைட்டு லோவாக இருக்கிறதுனால நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபால்ஸ் சின்னதாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த கம்பிலாம் இருக்குது பாருங்களேன். ஸோ தெரிஞ்சு பார்த்தீங்களா தண்ணி. ஓகே, இதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் ஃபால்ஸு. சின்னதாக தான் இருக்கும், ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது. ஸோ இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கும். இதை மேலே இருந்து பாருங்க. ஸோ இவ்வளோ ஹைட்டில் தான் இங்கே தண்ணி விழும். இது விழுந்து தண்ணி வந்து
அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபால்ஸு. ரொம்ப சின்னது தான். நீங்கள் வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு குத்தாலெல்லாம் குளிக்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க பெரிய ஃபால்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ சின்னதாக வந்து இங்கே தண்ணி விழுந்து ஒரு இடத்துல சின்னதாக தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ அதில் வந்து சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. நீங்கள் பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அங்கே குளிச்சுட்டு பெரிய மெயின் ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு சின்ன பசங்களுக்காண்டி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி இந்த ஃபால்ஸு கூப்பிட்டு வரலாம். மற்றபடி பெரிய ஆள் குளிக்கிற அளவுக்கு இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ மீடியமான ஒரு இது. சரி, ஓகே, நம்ம போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த ஃபால்ஸு. இது லைட் இல்லாதனால உங்களுக்கு நான் சரியாக காட்ட முடியல. இங்கே லைட் இருக்கும் நார்மலாக, அப்போ நல்லா கிளியராக தெரியும் இந்த ஃபால்ஸ். சின்ன ஃபால்ஸு நான் மறுபடியும் சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கு ஏற்று குளிக்கிற மாதிரி ஒரு இடம். பெரிய ஆளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பெரிய ஆளுக்கு நீங்கள் மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு சின்ன பசங்களை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்காக இங்கே கூப்பிட்டு வரலாம். பகல் டைமில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய க்ரௌட் இருக்கும். இப்போ நைட்டு அப்படின்றதுனால அப்படின்றத 1 மணி ஆக போகுது, 12:50 கிட்ட ஆகுது. அதனால் இங்கே யாருமே இல்லை. ஸோ இந்த ஃபால்ஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஃபால்ஸ் போய் என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். ஸோ அந்த புலியூரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா வெளிச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு மெயினான ஒரு லைட் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுற்றி வெளிச்சிருக்கு. பட் ஆனால் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் மட்டும் லைட் இல்லை. அதனால் எனக்கு கிளியராக காட்ட முடியல. நான் கூட ஃபோனில் நானே தான் பக்கத்தில் போய் எடுத்ததுனால கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமராவில் சார்ஜ் இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குன்னு நினச்சி நான் கேமரா எடுத்து வந்து ஆன் பண்ணும்போது சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஷாட் அந்த பழைய குற்றாலம் என்ட்ரன்ஸ் அந்த ஷாட்டுக்கு அப்புறமே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ 1+ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றபடி இங்கே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே பார்க்கிங் சார்ஜ் மட்டும்தான். அந்த லிஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும்தான். பழைய குற்றாலத்துக்கும் சரி இதுக்கும் சரி ஆளுங்களுக்கு யாருக்குமே என்ட்ரன்ஸ் கிடையாது. ஸோ எல்லோரும் ஃப்ரீ தான். பார்க்கிங் சார்ஜ் மட்டும் தான் வாங்குவாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு சார்ஜும் நீங்கள் வாங்குறதில்ல. அவ்வளோதான். புலியருவியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து போயிட்டு வேறு ஒரு ஃபால்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸில் இருக்கும். ஸோ எதுக்கு மெயின் ஃபால்ஸ்னால் இது வந்து ரொம்ப சென்டராக இருக்கும். அதாவது அது வந்து கொஞ்சம் உள்ளே போகணும். நீங்கள் அந்த ஓல்டு குற்றாலத்துக்கு வந்து இது கொஞ்சம் அப்படியே சென்டராக இருக்கும். மெயின் ரோட்லேருந்தே வர மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடைகள்லாம் இருக்கும். ஸோ எடுத்துக்கிட்டிங்களா, ஸோ கடைகள்லாம் எப்போவுமே இருக்கும். கொஞ்சம் நல்லா க்ரௌடு எப்போவுமே இருக்கும். இங்கே கொஞ்சம் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இது மெயின் ஃபால்ஸு. ஸோ உள்ளே போய்ட்டு மெயின் ஃபால்ஸ் எப்படி இருக்குது, இங்கே இந்த நைட் டைமில் க்ரௌடு எப்படி இருக்குன்றதையும் உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஸோ நான் மட்டும் தான் குளிப்பேன். இந்த பையன் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் நான் குளிப்பேன், அவன் வீடியோ எடுப்பேன். நைட்டில் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. சரி, வாங்க போகலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு சப்போர்ட்னா அது சப்ஸ்கிரைப் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நைட்லாம் வந்து குளிக்கிறோம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மெயின் ஃபால்ஸ். ஸோ இங்கே தண்ணி ரொம்ப நிறையா விழுற டைமில் வந்து அந்த ஆர்ச்சி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதை தாண்டி வந்து தண்ணி விழும். ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மி அப்படின்றதால இப்படி விழுது. ஸோ இங்கேயுமே நார்மலாக தான் க்ரௌடு இருக்குது. க்ரௌடெல்லாம் கொஞ்சம் அவ்வளோலாம் இல்லை. ஆனால் பகல் டைமில் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் செம்ம கூட்டம் இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ மெயின் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம். நம்ம ஆப்ரோ அந்த இடத்துல தான் போய் குளிக்கணும். கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. ரொம்ப ஜில்னஸ் வேறு இருக்குது. அதனால் குளிர்ந்து ரொம்ப குடும்பம் ஓடி போய் குளிக்கணும். அங்கே வந்து
இதுதான் பழைய குத்தலம். நான் வந்து வீடியோ வந்து ஒரு 5-6 வீடியோ சேர்த்து எடுக்கணும் அப்படின்றதுனால வந்து முக்கியமான விஷயம் வந்து அப்படியே டக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம குளிச்சாச்சு, மெயின் ஃபால்ஸும் குளிச்சாச்சு. அடுத்து பார்த்து நம்ம 5 ஃபால்ஸ் போடலாம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மெயின் ஃபால்ஸ்லேயே குளிச்சுட்டு மெயின் ஃபால்ஸில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடுறவங்களாம் மெயினாக இங்கே வந்து கண்டிப்பாக குற்றாலம் வராமல் போக மாட்டாங்க. ஸோ குற்றாலம் வந்து இங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்துட்டு தான் போவாங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே நிறையா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். ஸோ இந்த என்னது இல்லைடா அது பேர்டா சிப்ஸு, ஏத்தங்காய் சிப்ஸு, நேந்திரம்பழம் சிப்ஸு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நேந்திரப்பழம் சிப்ஸு, அதுக்கப்புறம் அல்வா, பாதாம், அப்புறமேட்டு பன்னீர் கொய்யா, ஸோ இதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும், அந்த சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கடையெல்லாம் போய் ட்ரை பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜெர்கின்லாம் கூட நிறையவே இருக்கும், கம்மி விலையில் இருக்கும். ஸோ நீங்களும் அதை காலையில் வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சிற்றறி சொன்னேன். ஆல்ரெடி நம்ம வந்து 3 ஃபால்ஸ் போயாச்சு. எதுனா பழைய குற்றாலம், புலியருவி, மெயின் ஃபால்ஸ் 3 போயாச்சு. இப்போ சிற்றறி வந்திருக்கோம். ஆனால் சிற்றறியில் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அது ஒரு மெயின்டெனன்ஸுக்காக சிற்றறி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் ஆப்போசிட் தெரியுதா சிற்றறியோட என்ட்ரன்ஸு. அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து நம்மளால் இப்போ உள்ளே போய் குளிக்க முடியாது. சிற்றறிவில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 2 செப்பரேட்டாக ரூம் இருக்கும். ஒன்று வந்து ஜென்ஸு, இன்னொன்று வந்து லேடிஸ் அப்படின்னு தனித்தனியாகவே ரூம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவலாக தனியாக குளிச்சிக்கலாம். மற்ற ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா குளிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது செவுரு இருக்காது, தனித்தனியாக தான் குளிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செவுரு இருக்கும், ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் இண்டிவிஜுவலாக நல்லா ஹாப்பியாக குளிக்கலாம். ஸோ அதனால் அதை காட்டலாம் நினச்சேன். பட் ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கு. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த சிற்றறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குமே அதுதான், எந்த ஒரு பேயும் கிடையாது, ஃப்ரீயாக தான் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வந்து 5 ஃபால்ஸ் போவோம். இருக்கிற ஃபால்ஸ்லேயே அழகாக இருக்கிற ஒரு ஃபால்ஸ்னால் 5 ஃபால்ஸு. ஸோ எதுக்கு அதுக்கு 5 ஃபால்ஸ்ன்றதையும் நாங்கள் போய் உங்களுக்கு காட்டுறோம், வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 5 ஃபால்ஸ் வந்தாச்சு. 5 ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே ஒரு ரோடு ஒன்று மேலே ஏறும். ஸோ அதில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா 5 ஃபால்ஸ் இருக்கும். இதுக்கும் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜும் கிடையாது. சேம் அதே பார்க்கிங் சார்ஜ் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் வாங்குவாங்க. ஸோ இங்கே நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட நல்லாவே இருக்கும். பகல் டைமில் வந்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம், ஸ்பெஷலாக பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸு. ஸோ அதெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம நைட்டில் இருந்தாலும் அந்த கடைங்க எதுவுமே இல்லை. ஸோ 5 ஃபால்ஸ் உள்ளே இருக்கும். உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா 5 ஃபால்ஸையும் எல்லா 5 ஃபால்ஸையும் முடிச்சிட்டோம். பழைய குற்றாலம், புலியருவி, மெயின் ஃபால்ஸு, சிற்றருவி, இதுதான் லாஸ்ட்டு 5 ஃபால்ஸு. ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா கிளியராக சூப்பராக குளிச்சுட்டு அடுத்து நம்ம வீடு தான் போக போகிறோம். இதை வாங்க 5 ஃபால்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட நல்ல நேரமாக எனக்கு ரொம்ப தெரியல. நார்மலாக நைட்டெல்லாம் கூட்டம் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கூட்டம் இல்லை. 5 ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான். நிறைய பேர் இங்கே வராமல் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 5 ஃபால்ஸ்க்கு ஏன் 5 ஃபால்ஸ்ன்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய தண்ணி விழும்போது இங்கே விழுது பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் 2, அது அங்கே ஒன்று 3, இந்த மாதிரி இதில் வந்து இன்னும் நிறைய தண்ணி விழும்போது தண்ணி வந்து 5 அருவிலேருந்து தனியாக வரும். அதாவது 5 இடத்துல ஒரே இடத்துலையே 5 அருவி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து 5 ஃபால்ஸ்னு பேர். ஸோ யாருமே இல்லை, தனியாக நான் அம்மா மட்டும்தான் குளிக்க போகிறோம். இருந்த ஒரு 2 பேரும் 3 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் தான் குளிக்க போகிறோம். என்னடா வாசிமும் குளிப்பே இல்லையா? ரெடியா? வாசிம் வந்து ஃபுல் டயர்டாகி அவன் ஒரே ஒரு ஃபால்ஸ் தான் குளித்தான். அடுத்து இதான் லாஸ்ட் அப்படின்றதால நாங்கள் இதில் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த இதில் நல்லா தண்ணி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் பார்த்தீங்களா 1,
2, இங்கே ஒன்று 3, இது ஒன்று 4, அப்புறம் இது ஒன்று 5. ஸோ நல்லா தண்ணி விழும் போது இங்கேயுமே தண்ணி விழும். இந்த 5 இடத்துலையும் இந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விடுறது, அதான் இதுக்கு பேர் 5 ஃபால்ஸ். இங்கே சீசனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் தான். இந்த 4 மாதம் வந்து இங்கே சீசனு. ஸோ இந்த சீசன் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக தண்ணி வரும். இது வந்து கேரளாவை ஒட்டி இருக்கிறதுனால கேரளாவில் எப்போ நல்லா மழை பெய்ஞ்சாலுமே இங்கே நல்லா தண்ணி வரும். ஸோ அந்த டைமில் இங்கே வந்து குளிச்சிக்கலாம். இப்போ நான் வந்துருக்குதுன்னா ஜனவரி எண்டில் வந்திருக்கோம், மிடில் வந்திருக்கோம். அது இன்னும் ஓரளவு பரவாயில்ல, நல்லாவே தண்ணி இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 4 மாதத்தில் வந்தீங்கன்னா இங்கே நல்லா சூப்பராக குளிச்சுட்டு போகலாம். குற்றாலன்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைமாக குளிச்சு போகணும். ஏன்னா நான் நிறைய இடத்துல தண்ணியில் ஃபால்ஸில் குளிச்சுருக்கேன். ஆனால் இந்த தண்ணி குற்றாலம் இருக்கிற தண்ணி வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை வாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். குற்றாலம் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் ஸோ குற்றாலம் மட்டுமே எல்லாம் தெரிஞ்சிடும். குற்றாலத்தை சுற்றி என்னென்ன ஃபால்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது குற்றாலத்துக்கு வந்திருந்தா கூட உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சு கிளம்ப போகிறேன். டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. அதனால் குளிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். கைஸ், இப்போது நம்ம பார்த்து இந்த 5 ஃபால்ஸுமே நீங்கள் காலையிலையுமே வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. காலையிலேயே வரலாம், நைட்டு வரலாம், எப்போ வேணால் 24 ஹவர்ஸ் வந்து இது ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் எனி டைம் வரலாம். காலையில் வந்தீங்கன்னா க்ரௌடாக இருக்கும், நைட்டில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இந்த 5 ஃபால்ஸுக்கு நீங்கள் எப்போ வேணால் வரலாம். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபால்ஸும் பழைய குத்தாலம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகலாம். ஸோ அந்த 2 ஃபால்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமரா என்கிட்ட சார்ஜ் இல்லாதனால இந்த ஃபோனில் தான் எடுத்தேன். இல்லை ஏதாவது சவுண்டோ இல்லை வீடியோ குவாலிட்டியோ கொஞ்சம் எப்படியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதை பார்த்துக்கிறேன். மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு மேலாம் என்னன்னா, நான் பார்த்த இந்த 5 ஃபால்ஸுமே எதுவுமே ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு ஃபால்ஸுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். அந்த பழைய குற்றாலமும் 5 ஃபால்ஸும் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும். அதுவுமே ஒரு 3-4 கிலோமீட்டர் அப்படி தான் தள்ளி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே டைமில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். இங்கே சுற்றி நிறைய காட்டேஜ் நிறையா இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓயோலாம் நிறைய டைப்பில் இருக்குது. நீங்கள் வந்து ஓயோவில் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியிலே உங்களுக்கு ஹோட்டல்ஸ் கிடைக்கும், நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த குற்றாலத்தை பற்றி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, குற்றாலத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா மீன் பண்ண இல்லை பாம்பு ஒன்று இருக்குது. ஆமாம், ரைட், பாம்பு பண்ண ஒன்று இருக்குது. பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் தான். ஸோ அவங்க கூட மதியான டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாம்பு பண்ணையும் இருக்குது.
அவ்வளோதான். குற்றாலத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.